رسوله الكريم. أما بعد، أن عبد الله ابن مسعود حدثه أن النبي صلى الله عليه وسلم كان يصلي عند البيت وأبو جهل وأصحاب له جلوس، إذ قال بعضهم لبعض أيكم يجيء بسل جزور بني فلان فيضعه على ظهر محمد إذا سجد إلى آخره أو قال من صلى الله عليه وسلم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் தொழுகையில் நிற்கக்கூடிய சமயங்கள்ல திடீர்னு ஏதாவது அசுத்தங்கள் மேலப்பட்டது அல்லது நம்மளுடைய அவருக்கு மறைக்க வேண்டிய உறுப்புகள்ல உடைகள்ல ஏதாவது கீழாடைகள்ல ஒரு கிழிச்சல் ஏற்பட்டது திடீர்னு. இப்ப என்ன செய்யறது? தொழுகையில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்துல இந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடுகின்றது. என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடைகளுக்கு நஜீஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனடியாக அந்த இடங்கள் ஆடைகள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் மாற்றிடலாம். அல்லது இதுபோல கிழிஞ்சிருச்சு கொண்டுச்சு அப்படின்னா அதை மறைத்து வைத்து அப்படியே தொழுகை இருந்தபடிய அவத்தை மறைச்சு வச்சு நின்று கட்டிடலாம். கட்டி நின்று தொழுகையை நாம் பூர்த்தி செய்து கொண்டு இருக்கலாம். அதான் அந்த தொழுகை முடிஞ்சாது. ஏன்னா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூறக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களில் ஒரு மாபெரும் ஒரு இன்னலை பற்றி தான் இந்த இடங்களில் குறிப்பிடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை காபத்துல்லாஹில் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபூஜஹலும் அவனுடைய தோழர்களும் அங்கே அமர்ந்திருந்தனர். அவர்களின் சிலரை பார்த்து, இன்ன குடும்பத்தாரின் அறுக்கப்பட்ட ஒட்டகத்தின் கர்ப்பப்பையை கொண்டு வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்யும் போது அவர்களின் முதுகின் மீது போடுவதற்கு உங்களில் யார் தயார் என்பதாக கேட்டாங்க. அப்ப கேட்டீங்க, அது அந்த கூட்டத்தில் ஒரு கேவலமான ஒரு ஆளு ஒண்ணு சொன்னா நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூதில் செய்வதை பார்த்து கொண்டு அவர்களுடைய இரு புஜங்களுக்கு நடுவுள்ள இந்த சஜ்ஜா செய்யக்கூடிய இந்த கழுத்து பகுதியில முதுகு பகுதியில் என்ன செஞ்சாங்க, மேல வந்து போட்டாங்க. அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த சமயத்தில் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன், இந்த நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனா எனக்கு அப்ப வந்து தடுக்கக்கூடிய சக்திகள் இல்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்த அங்கு அமர்ந்திருந்த நிராகரிப்பாளர்கள் காபிர்கள் என்ன செஞ்சாங்க, ஒருவர் மீது ஒருவர் விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க சிரிப்புக்கு அளவே இல்லாத அளவுக்கு விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தலையை போய் உயர்த்த முடியாமல் அப்படி சுஜூதிலேயே இருந்தாங்க. அப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒடியாடுறாங்க. ஒடியான்னு வந்து பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகின் மீது இருந்த போடப்பட்டிருந்ததை அப்புறப்படுத்தினார்கள். பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலையை உயர்த்தினாங்க. உயர்த்திட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த குறைஷியை நீ கவனித்துக் கொள்வாயாக என்று 3 முறைகள் சொன்னாங்க. முதல்ல சொல்லையில வந்து அபூஜஹலை என்னதான் சொன்னாங்க. ஒண்ணு அவங்கள்ட்ட ஒரு பயம் இருந்துச்சு. அப்பயே கூட இந்த காபத்துல்லாஹ்ல மக்காவுடைய இந்த இடங்கள் என்று ஒரு மனிதன் துஆ செய்தால், பிரார்த்தனை செஞ்சாங்க அப்படின்னா அது உடனே கபூலாக ஆகிரும், அதை ஏற்றுக்கொள்ளப்படும், அது நடந்துரும் அப்படிங்கிற ஒண்ணு அவங்க எல்லாம் பயந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் இப்ப என்ன செய்யறாங்க, மாத்திடுறாங்க துஆவை. குறைஷிகள் என்பதாக ஒட்டுமொத்தமாக சொல்வது என்பது
ஒன்னே ரசூலுல்லாஹி ரெண்டாவது துவா மாத்துறாங்க. எப்படி துவா செய்யறாங்க? ஒவ்வொரு நபருடைய பெயர்களை சொல்லி சொல்லி ரசூலுல்லாஹி அந்த இடத்துல துவா செய்யறாங்க. யா அல்லாஹ் அபூ ஜஹில், உத்பாவின் மகன் உத்பா பின் ரபியா, ஷைபா பின் ரபியா, வலீத் பின் உத்பா, உமைய் பின் கலப், உக்வா பின் அபி முஹைத் ஆகியோரை நீ கவனித்துக் கொள்வாயாக, அதாவது அவங்களுக்கு நீ தண்டனை கொடுப்பாயாக என்பதாக சொன்னாங்க. அப்துல்லாஹ் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த சமயத்துல ரசூலுல்லாஹி 6-7 நபர்களை சொன்னாங்க. 1 நபருடைய பேர் மறந்துருது அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுறாங்க. சொல்லிட்டு துஆ செஞ்சு முடிச்சு ரசூலுல்லாஹி போயிடுறாங்க. இப்ப இந்த இடத்துல அவங்க துஆ செய்து இவர்கள் சொல்கின்றார்கள், அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி அந்த துஆ செய்து யாருடைய பெயர்களை எல்லாம் குறிப்பிட்டு சொன்னார்களோ இவர்களை எல்லாம் எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்றேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட அனைவர்களும் பத்ருடைய போர்க்களத்தில் ஹரீப் என்று சொல்லக்கூடிய வாழும் கிணற்றில் செத்து குவிந்ததை நான் கண்டேன். அவங்க எல்லா பேரையும் அல்லாஹ் தஆலா அந்த பத்ர் போர்க்களத்துல எல்லாத்தையும் வேற எடுத்துட்டாங்க. இவர்களெல்லாம் கலந்தாங்க. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், எப்பொழுதும் மேல ஒரு நஜீசுப்பட்டது, அந்த ஒட்டகத்துடைய கர்ப்பப்பை என்று சொல்லக்கூடியது ஒரு நஜீஸான பொருள்தான், இறந்ததுல இருந்து எடுக்கப்பட்டது. இதை தூக்கி இது மேல போட்டாங்க, நஜீசு விழுந்துருச்சு. இப்ப இதன் காரணமாக நாம் என்ன செய்யறது அப்படின்னா, அதை அகற்றப்பட்டது ரசூலுல்லாஹி தொழுகையை முடித்துக் கொண்டார்கள். உடனே அது போல மேல ஒரு நஜீசு பற்றுச்சு, துணியில விழுந்துருச்சு, பற்றுச்சு அப்படின்னா அதனால் தொழுகை முறிந்து விடாது. அதே சமயத்துல நம்முடைய உடம்புகளில் இருந்தோ அல்லது மற்ற உறுப்புகளில் இருந்து நஜீஸ் வெளிப்பட்டால் தொழுகை ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும். அது எப்படியாக நம்முடைய நவதுவாரங்களில் இருந்து எந்த ஒன்று வெளிப்பட்டாலும் சரி, நஜீஸான பொருள்கள் வெளிப்பட்டாலும் சரி, அது காற்றாக வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, தொழுகை என்பது முறிந்து விடும் என்பதைத்தான் இந்த ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவங்களாக மாய்க்கல் உருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.